ஹலோ மக்களே 540வது கிளிப் பேர்லாம் போன எபிசோட்ல கிங் நெப்டியூன் அங்க இருக்க எல்லாத்தையும் காப்பாத்தி வெளியே அனுப்புறாரு. ஆனா ஜோரோவும் கிங் நெப்டியூனும் தப்பிக்க நினைக்கிற நேரத்துல ஹார்டி அவங்கள லாக் பண்றான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா சி ஃபாரஸ்ட்ல வந்து எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஷிரகோஷி வந்து லூஃபி அங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீம்பே இருக்காரு, நாமி எல்லாருமே ஒரு ஒரு ஆளா அசம்பிளி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஜீம்பே அங்க நடந்த பழைய விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஊரையே ஒரு காலகட்டத்தில் காத்தவங்க மொத்தமே 2 பேர் தான். அந்த சமயத்துல ஒன்னு குயின் ஒத்தேமு, இன்னொரு ஃபிஷர் டைகர். இவங்க 2 பேர் தான் வந்து எங்களுக்கு ஒரு காப்பாளனா இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜீம்பே. என்னோட முன்னாள் கதையை பத்தி இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஆர்லாங் ஈஸ்ட் ப்ளூல என்னென்ன அசம்பாவிதம் பண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் முன்னுதாரணமா சில விஷயத்தை உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க சொல்றான் நாமி. எல்லாருமே உட்கார்ந்து அந்த கதையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையை கேட்கணும்னா நீங்க 16 வருஷத்துக்கு முன்னாடி போலும் அப்ப நடந்த விஷயம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. 16 வருஷத்துக்கு முன்னாடி விஷயத்தான் காட்டுறாங்க. பேங்க்ல இருந்து ஒரு பைரட்டு எதையோ திருடிட்டு போய்கிட்டு இருக்கான். யாரும் பக்கத்துல வரதீங்க சுட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். யாரும் பக்கத்துல வந்தீங்கன்னா சுட்டு தள்ளிடுன்னு சொல்றான். அவன் அப்படியே போய்கிட்டு இருக்கிறதுல என்னன்னு பார்த்தா பிரின்சஸ் அங்க வராங்க. பிரின்சஸ் இங்க எங்க போறீங்க, ஓடாதீங்கன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஓடுறது குயின் ஒத்தையும் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணை காப்பாத்த வேகமா ஓடுறாவா. என் பக்கத்துல வந்தா சுட்டு தள்ளிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவ பயப்படவே மாட்டுக்கா, ஜெட்டு மாதிரி போறா, கண்ணை வச்சு சுடுறான். சடனா அவ கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. நான் மிஸ் பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். பார்த்தா அவ எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றான். ஸ்ட்ரெயிட்டா வந்து ஷவுட்ல ஒரு அடி அடிச்சு அவனை ஏர்ல பறக்க விட்டான். குயின் ஒத்தையுமே வந்து மாச காமிச்சு வந்து நின்றுட்டு இருக்கா. கிங் நெப்டியூனோட ஒய்ஃபே அவாதான். ஒட்டையுமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவ அடிச்சடியில அவ கையில வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லிட்டு மினிஸ்டர் எல்லாம் கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா பிராக்சர் ஆயிட்ட அவ கைக்கு. பிராக்சர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. சடனா வந்து குயின் ஓட்டமே வந்து அவன் பக்கத்துல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா இந்த மாதிரி மோசமான வேலையெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் பக்கத்துல வாரா. நீ ராயல் ஃபேமிலியில வளர்ந்துருக்கவ, உனக்குலாம் என்னோட வழியில உனக்கு ஒன்னும் புரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து 10 குழந்தைங்க இருக்காங்க, சாப்பாடுல இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாஞ்சது சுட வாரா. இதுதான் ரீசனா, இதான் ரீசனான்னு சொல்லிட்டு செவுட்ல அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காவா. குயின் ஒயிட்டாமே அடிக்காதீங்க, அப்படி எல்லாம் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு மினிஸ்டரும் அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. என் கையே துண்டு துண்டா போனாலும் பிரச்சனை இல்ல, இவனுக்கு பாடம் புகட்டாம இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு கையோ கொஞ்சம் கொஞ்சமா பிராக்சர் ஆகுது. நீ இப்படி பணத்தை திட்டிட்டு போய் கொடுத்தா உன்னோட குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமாவாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. உன்னோட குழந்தைங்க வந்து பெருமையை நினைக்கிற வரைக்கும் நல்லபடியா வாழணும்டா, ஏன்டா இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறா. அவ கையில வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சடனா மன்னிப்பு கேட்கறா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. நீங்க இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒரு குயினா இருந்து இவ்வளவு காலம் கஷ்டப்படுறத கூட நான் பார்க்காம இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சடனா அழ ஆரம்பிச்சிட்டாவா. நீங்க சில ரீசன் கிடையாது இதெல்லாம் பண்ணிருப்பீங்க, ஆனா நான் முட்டாள்தனமா உங்களை அடிச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. நீங்க அழாதீங்க, எனக்கு வர சாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் அழுகுறான். என்னோட கடையை யாரோ தீய வச்சுட்டு என் கடையில இருக்க பணத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க, அந்த கஷ்டத்துல தான் இப்படிலாம் நான் பண்ணிட்டேன்னு சொல்றான். அதை கேட்டுட்டு ஊர்ல இருக்க எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்படுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உங்களோட கஷ்டத்தை எனக்கு எல்லாம் புரியுதுன்னு சொல்லிட்டு திரும்பி செவுட்ல அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காவா. ஆனா அடிக்கா மன்னிப்புக்கா அடிக்கா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா. முழிக்கிறானுங்க சுத்தி உள்ளவங்க எல்லாம். பார்த்தா அடின்னு அடிச்சு அவனை திருத்திருவே செஞ்சுட்டா. ரொம்ப நன்றி, நீங்க பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு குயின் ஒட்டேமேன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். ராயல் ஃபேமிலியில உள்ளவங்க இந்த மாதிரி மனசுக்காரங்களா இருக்காங்களடா, இவங்க உண்மையிலே வேற லெவல், ஒரு சிட்டிசனையே திருத்திட்டாங்களே மாச காட்டுறாங்க. குயின் ஒட்டேமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கைதட்டி கொண்டாடுறாங்க. பெரிய மக்கள் மட்டும் அவளை நேசிக்கலடா, குழந்தைங்க முதல் கொண்டு என்ஜாய் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்து ஒரு சின்ன பையனை அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. சின்ன பையனை அடிச்சோன்னு சடனா ஒரு சின்ன பையன் பாஞ்சு வரான். தலையில ஒரு போடு போடுறா. உன் மூக்குல பாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாமோட அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க அவனுங்க. ஆனா என்னன்னு பார்த்தா என்னெல்லாமோ பேசி எல்லாரையும் கவனம் ஈர்க்க வைக்கிறாவா. எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட பாசங்களை கொடுத்து ஏகப்பட்ட புரட்சியெல்லாம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு எர்த்துல கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரியூகா கிங்டத்தை வந்து நம்ம சர்ஃபேஸ்ல வைக்க போறோம். அதுக்காண்டி தான் ஏகப்பட்ட முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அவங்க என்ன தடையா இருக்கும்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஸ்கின் கலர் வேறையா இருக்கு, நம்மளோட செயல்கள்லாம் வேறையா இருக்கு, அதுதான் வித்தியாசமா இருக்கு. இதைத்தான் ஹியூமன்ஸ் வந்து இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு பக்கத்துல நம்ம போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இதை பத்தி எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கா. நீங்க எல்லாருமே இந்த ஹியூமன்ஸ்க்கு பயப்படுறீங்கன்னு தெரியும், ஏன்னா நம்ம ஆளுகள் எல்லாம் கடத்தி அவங்க விற்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்களே மென்மையான மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒட்டவே பேசிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அந்த சமயத்துல ஜீம்பே வந்து இவங்களுக்கு கீழே தான் வேலை பார்த்திருக்காரு. எல்லா ஹியூமன்ஸையுமே நம்ம ஒரே மாதிரி கணிக்க கூடாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனது இருக்கும், அதெல்லாம் நம்ம நேசிக்கணும், அதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்கணும்னு சொல்ற ஒட்டவே. வேர்ல்டு சமிட்ல நான் அந்த பேப்பர் வைக்க போறேன், யாரெல்லாம் இதுல வந்து சைன் பண்றீங்களோ இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு இது, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காவா. ஹியூமன்ஸ் பக்கத்துல நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே எதுக்குமே கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம செல்ல இருந்து எடுத்து வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து போய்கிட்டே இருக்கானுங்க. என்னைக்குமே எதுவுமே மாற போறதுன்னு சொல்லிட்டு ஜீம்பே பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா குயின் ஒட்டவே அங்க இருந்து வீட்டுக்கு போறா. கிட்ஸ் நான் வந்துட்டேன்னு சொல்றாவா. என்னன்னு பார்த்தா குழந்தைங்க எல்லாம் பாஞ்சு வராங்க. இதுல என்னன்னு பார்த்தா ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்க வேற யாருல ஷிரகோஷி தான். அவ வந்து அவங்க அப்பா மாதிரி ரொம்ப பெருசா இருப்பா. ஒரு
விரலதிக்கு வைக்கிறாங்க. வச்ச உடனே அவ சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. உங்களை விட்டுட்டு போனதுக்கு நீ மன்னிச்சிருக்க, சில விஷயத்துக்கான நான் வெளியே போனேன்னு சொல்லிட்டு ஒட்டகமே சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே பிரின்ஸ் சிறுவசி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அம்மா இவ பக்கத்துல நாங்க இருக்க வரைக்கும் அவன் நல்லா சேஃபா தான் இருப்பா அம்மான்னு சொல்லிட்டு புக்கபோஷி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்க கைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டே இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஃபியூச்சர் நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், எல்லாமே மாறுன்னு சொல்றாவா. குயின் ஒட்டகமைக்கு பேசணும் ஆசை இருந்தா வீடியோ எடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் மினிஸ்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை கிங் கிட்ட சொல்றாரு அவரு. அவளை இவ்வளவு போ வைக்கினா அவளுக்கு ஸ்ட்ராங்கான அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்கு, அதனாலதான் வந்து பீப்புளை பார்த்து பயப்படவே மாட்டுக்கா, முன்னாடி நின்று பேச போறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா அவளுக்கு ஒரு ஹாக்கி இருக்கு, அந்த அப்சர்வேஷன் ஹாக்கில யார் யார் எப்பப்ப தொட வருவாங்களோ அதை ஈஸியா வந்து நோட் பண்ண முடியும். இவங்க ஏகப்பட்ட ரிஸ்க் எடுக்கிறாங்க, அது ஹியூமன்ஸுக்காண்டி ஏன் இப்படிலாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் எல்லாம் பேசுறாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஒயிட் பீரியட் வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்காண்டி எல்லாத்தையும் நம்ம நம்ப முடியாதுல அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு. ஆனா ஒட்டகமே வந்து ட்ரீம் பண்றது வந்து வாழ்க்கையில எல்லாம் மீறி போகிறதுடா, அது மட்டும் நடந்துச்சுன்னா எல்லாருமே நம்ம ஒற்றுமையா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நம்மளோட முன்னோர்களும் இதைத்தான் ஆசைப்பட்டாங்க, ஆனா அவங்களால சாதிக்க முடியல, அதை சாதிக்கலாம்னு நினைக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவரு. நீங்க ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு மினிஸ்டர் எல்லாம் பேசுறாங்க. என்னால அவளை ஸ்டாப்லாம் பண்ண முடியாது, ஆனா அவளை சேஃபா மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நெப்டியூன் சம பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பாரம் காட்டுறாங்க. ஏன் ஃபிஷ்கள் நீங்க இருக்க வேண்டியது சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. டேய் நீங்க எல்லாம் சாதாரண ஃபிஷ்மேன் சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸ் கீழே வந்திருக்கானுங்க. டேய் என்னடா முறைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஸ்வாடெல்லாம் எடுத்து காட்டுறானுங்க. டேய் வாயை மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. ஜீம்பி அங்க உட்கார்ந்து இருக்காரு. டியூகா கிண்டத்தில் உள்ள ஜீம்பி அப்ப சோல்ஜர் வேறவளா இருக்காரு. அந்த சமயத்துல அவர் தான் வந்து ஒரு சோல்ஜரா மாசா நின்றுட்டு இருந்திருக்காரு. அவரை பார்த்தோன்னே பயந்து உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ உள்ள சமயத்தை கட்டுறாங்க. அதான் வந்து குயின் ஒட்டேமை மாதிரி அவங்க அம்மா மாதிரி இவ்வளவு அழுதுகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஷிரோஹோஷி. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நீங்களும் சோல்ஜரா தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி ஆரம்பிக்கிறான். ஆனா ஜிம்பி ஒரு சைட்ல இருந்து நாங்கெல்லாம் வந்து ஃபிஷ்மன் டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்து வளர்ந்தவங்க, அங்க நடக்கிறது எல்லாமே வந்து சண்டை மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வேற எதுவுமே வெளி உலகத்தை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் சைட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் வந்து ஹாச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படிலாம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா வந்து ஃபிஷ்மன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு பெரிய ஆர்ஃபனேஜே இருக்கு, யாருக்கு சம்பந்தம் இருக்காது, ஆனா எல்லாருமே ஒற்றுமையே ஒன்னதான் வாழ்ந்துகிட்டு இருப்போம். அந்த இடத்துல வந்து ரூல்ஸ் எதுவுமே கிடையவே கிடையாது, லாலஸ் ஏரியான்னு சொல்றாரு அவரு. ஆனா அந்த ஏரியாலே வந்து ஒரு லீடர் இருந்தாரு, அவர் தான் ஃபிஷ்மன் டைகர்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் அவர். ஆனா அவரோ சில அட்வென்ச்சர் காண்டி அங்க இருந்து கிளம்பி போனாருடா. அவர் அங்க ஒரு இடத்துல இருக்கல, நான் வந்து நெப்டியூன் ஆர்மில வந்து ஒரு சோல்ஜரா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஜிம்பே. இன்னொரு பக்கம் மேக்ரோ மத்தவங்களும் வந்து ஃபிஷ்மன்ஸையே திருடி விற்க ஆரம்பிச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டத்தை பத்தி பேசுறாங்க. இன்னொரு கூட்டம் வந்து செப்பரேட்டா அவனுங்களுக்குன்னு ஒரு வேயை உருவாக்கி அவனும் வாழ்க்கையை நோக்கி போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு ஜிம்பே. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. டே இந்த பேப்பரை கொடுங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறானுங்க. நாங்க அதுல சிக்னேச்சர் போடணும்னு சொல்றானுங்க. பார்த்தா ஆர்லாங் இந்த பேப்பரை வாங்கிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த பேப்பரா ஒரு விஷயமே கிடையாது, இதுல என்னடா சைன் போட்டுன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபிஷ்மன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து ஆர்லாங்னு சொல்லிட்டு பாஞ்சு வரானுங்க. எங்க ஏரியாவை பத்தி என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். ஆர்லாங் பைரட்ஸ்க்கு அவன் தான் கேப்டனா இருந்திருக்கான். ஒரு ஹியூமனை நம்ம ஏரியா கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களாடா, அவனுக்கு எல்லாம் ஒரு பைரட்ஸ், என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஆர்லாங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். பாஸ் ஜிம்பே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சோல்ஜர் எல்லாம் கத்துறானுங்க. அவன் சின்ன சோல்ஜர்டா, அவனெல்லாம் விடுங்கடான்னு சொல்லிட்டு ஜிம்பே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்னோட ஆளு அவனோட வேலையை அவனோட பார்க்க விடு, தேவையில்லாம இதுக்குள்ள நுழையாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜிம்பே. ஆர்மில இருக்க ஜிம்பேடா இனிமேல் எவன்டா வருவான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உனக்கு எதுக்குடா பாஸ்ன்னு வச்சிருக்காங்க, என்ன கேங் ரன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஆர்லாங்க ஆரம்பிக்கிறான். என்னனாலும் பேசிக்க, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு அவரு. சரி பிரதர் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல வராம, நீனும் வந்து ஃபிஷ்மன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் ஒன்ன மாதிரி கிடையாடா, நான் பைரட் ஒண்ணும் கிடையாது, நீ கேவலமானவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் கேவலமானவன் கிடையாது, நீ அப்படி பேசாதான் சொல்லிட்டு ஆர்லாங்குக்கு ஜிம்பேக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபிஷர் டைகர் வந்துட்டாரா, அங்கெல்லாம் இருக்காதீங்கடா இங்க வாங்கடா சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா ஃபிஷர் டைகர் மாசரா வந்து நின்னுட்டு இருக்காரு. டேய் ஜிம்பே ஆர்லாங் நீங்க ரெண்டு இங்க தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வராரு அவரு. உங்க ட்ரிப்பை பத்தி சொல்லுங்க, இங்க எதுக்கு வந்தீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க அவனுங்க. ரியூகா பேலஸுக்கு போக தாண்டா வந்தேன்னு சொல்லிட்டு ஃபிஷர் டைகர் பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களை நான் கூட்டு போறான்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்பே ஆரம்பிக்கிறாரு. காய் சண்டை படம் வாங்கடா நம்ம போலான்னு சொல்றாரு அவரு. ஃபிஷர் டைகர் வந்து வேற லெவலா வந்து போய்கிட்டு இருக்காரு. போன ஒரு ஸ்ட்ரெயிட்டா குயின் ஒத்தைமிட்ட போறாரு அவரு. என்னன்னு பார்த்தா நான் வந்து அடிமைகள் அம்டையும் வந்து விடுவிக்க போறேன்னு சொல்றாரு அவரு. உண்மையோட சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு கிங் நெப்டியூன். இனிமேல் என்னால இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, எல்லா ஸ்லேவ்ஸும் அதான் எல்லா அடிமைகளும் வந்து நரகத்துல வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள மனிதர்கள் மாதிரியே அவனுக்கு பார்க்க மாட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். ஆனா என் மைண்ட முடிவு எடுத்துட்டேன், இப்போ நான் குயின் ஒட்டைமேட்டை தான் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் அவன். அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்றான். இதை யார்ட்டையும் நான் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் ட்ரிப்ல நீ அப்படி என்னத்தை தாண்டா பார்த்த, ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிட்டு நெப்டியூன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹியூமன் நேச்சர் எல்லாத்தையும் நான் பார்த்தேன்னு சொல்றாரு அவரு. சொன்னோன்னே வாழ ஆரம்பிச்சிட்டா, என்ன கதை சொன்னாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஃபிஷர் டைகர் அவரோட ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாரு.
மக்களுக்கு எல்லாமே விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாஸ் செலஸ்டியல் டிராகனே வந்து டைகர் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அங்க இருக்க அடிமை எல்லாத்தையும் காப்பாத்தி இருந்திருக்காரு ஹோலிலாண்ட் மரியா ஜோஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் வந்து அடிமையில காப்பாத்த ஹீரோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் வந்துச்சு. அவரை கிரிமினலா வேற ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா தகவலும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு ஜிம்பே. அதுக்கப்புறம் ஆர்மில இருந்து அவர் வெளியே போய்கிட்டே இருந்திருக்காரு. என்ன ஜிம்பே நீ ஆர்மில இருந்து போற என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐலண்டை ப்ரொடெக்ட் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒருத்தருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அவரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஜிம்பே போய்கிட்டே இருந்திருக்காரு. ஆர்லாங் பைரட்ஸ் என்னோட பிரதர் ஒரு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஆர்லாங் வந்து ஃபிஷர்மனை நோக்கி போயிருந்திருக்காரு. ஜிம்பேயும் சேர்ந்து ஃபிஷர்மனை நோக்கி போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரை யாரெல்லாம் பெரிய ஆளா பார்த்தாங்களோ எல்லாருமே வந்து ஃபிஷர்மன் டைகர்ல ஒன்னா இறஞ்சிட்டாங்க. இனிமேல் நம்ம உலகத்தை நோக்கி சண்டை போட போறோம்டா, நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்குன்னு சொல்றாரு ஃபிஷ்மன் டைகர். யாரெல்லாம் அடிமையா இருந்திருப்பாங்களோ அதுக்கு மேல வந்து சன் பைரட் சிம்பிளத்துக்கு போட்டு இருந்திருக்காரு. இல்லாதவங்களுக்கும் அதை போட்டு விட்டு இருந்திருக்காரு. அவர் யாரெல்லாம் வந்து ஃபிஷர்மன் கூட சண்டை போட முடிவெடுத்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து சன் பைரட்ஸ்ல இணைஞ்சாங்க. ஃபிஷ்மன்லாம் சேர்ந்து ஒரு பைரட் குரூவாவே நாங்க உருவாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த கதை சொல்றாரு. அதோட எபிசோட் முடியாது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you bye.